பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தை கதையை போல கழித்து போட்டோம் என்று சங்கீதக்காரன் சொன்னான். அதே சங்கீதக்காரன் சொல்லும்போது எங்கள் நாட்களை எண்ணுகிற ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொன்னான். ஒரு வருஷம் என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே இந்த வருஷம் முழுவதும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்தை காண செய்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எத்தனையோ பேர் போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷத்தில் இல்லை. போன வருஷத்தில் எத்தனையோ பேர் நம்மோடு பழகினவர்கள், பேசினவர்கள், நம்மோடு நடந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஏன் போன மாதத்தில் டிசம்பரில் எத்தனை பேர் நமக்கு அறிமுகமானவர்கள், எத்தனை பேர் நமக்கு அறிந்தவர்கள், உறவுகள், சொந்தங்கள் எத்தனையோ பேர் இழந்திருந்தாலும் உன்னையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால், கிருபையினால், தம்முடைய தயவினால் நம்ம இந்த புதிய வருஷத்தை காண செய்தார். இந்த வருஷத்தில் ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான நெருக்கங்கள் கர்த்தர் மாற்ற வேண்டும். பல நாட்களாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய காத்திருப்புகளும் நிறைவேற வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாய் என்று சொன்னபடி இந்த வருஷத்தில் தேவன் தர வேண்டிய நன்மைகளை தந்து, நடத்த வேண்டிய பாதையில நடத்தி, நாம் எதிர்பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஒவ்வொரு பெரியோருக்காய், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வருஷத்தில் வருஷந்தோறும் நமக்கு தேவன் ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஏன்னா அவர் யாருன்னா வாக்கு தத்தம் செய்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். வேதம் சொல்லுது, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் கிடையாது. எண்ணாகமம் 23:19 தேவன் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாக்கை நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையோடு நீங்களும் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 9வது சங்கீதத்தை, அதில் 10வது வசனத்தை கையில் தேடி எல்லாரும் எடுப்பீங்களா? எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், இந்த வல்லவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம், காலையில் 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 ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எந்தன் வல்லவன் இயேசுவை பாடும், எந்தன் வல்லவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில்
காலையில் காலையில் சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தது வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தது வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தது வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தது என்னை வாழ வைத்தீரே சோகம் என்னை வாழ வைத்தீரே சோகம் சோத்ரம் காலையில் 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 சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து என்னை பலவானாக்கி சோதம் என்னை பலவானாக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் உன்னுடை தந்து ஆதரித்து உன்னுடை தந்து ஆதரித்து உன்னுடை தந்து ஆதரித்து உன்னுடை தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் நன்மைகள் செய்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து என்னை சொல்லுவார் கோடி காத்தி சோதம் என்னை செய்த கோடி காத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
காலையில் 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 சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம் காலையில் சோதித்த கீதம் எந்த வேளையில் வேதத்தின் தியானம் மலையில் சங்கீத ராகம் மலையில் சங்கீத ராகம் மலையில் சங்கீத ராகம் மலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னபன் சுவை பாடும் எங்கள் மன்னபன் சுவை பாடும் பாடும் காலையில் சோதித்த கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம் காலையில் சோதித்த கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா புது வருஷத்துல ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும். என்ன செஞ்சிருக்காரு? வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்திருக்கிறார். அதற்கு முதலாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை? எத்தனை பேர் இந்த நிமிஷத்திலோட மருத்துவமனையில் வேதனையோடு இருப்பாங்க? எத்தனை பேர் புது வருஷம் பிறந்தண்ணையா, பழைய வருஷம் பிறந்தண்ணையா, என் வாழ்க்கையில் எதுவுமே மாறாமல் இருக்கேம்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். அதற்காக முதலாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அது மட்டுமல்ல, வருஷம் முழுவதும் ஊனுடை தந்து, ஊன்னா என்னது? சாப்பாடு. யோவேல் 2:26 படி நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், நீங்க என் ஜனங்கள், ஆகையினால ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னவர் ஊன் உடை தந்து ஆதரித்து உதவி செய்து வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். அது மட்டுமல்ல, பலவிதமான கண்ணிகள். தாவீது சொன்னானே, என கண்ணி வைத்திருக்கிறார்கள் சொல்லி, அந்த கண்ணிகளுக்கு நம்மை நீங்களாக்கி வேடனின் கண்ணிக்கு நம்மை மூடி காத்து சுகமாய் காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அது மட்டுமல்ல, பலவிதமான நன்மைகள் வாழ்க்கையில் சுகம் தந்து பலன் தந்து போகிற வர்றதுக்கு கை காலில் இருந்து ஏன் ஒரு விரலுக்கு கூட சுகம் இல்லைன்னு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சரீரம் முழுவதும் சுகம் தந்து பலவித நன்மைகளை செய்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு இந்த வருஷம் அடியெடுத்து வச்சிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரமும், ஆண்டவரே வாழ்நாளை கூட்டி தந்தீங்க ஸ்தோத்திரம், வாழ வைத்தீங்க ஸ்தோத்திரம், உணவு உடை தந்து ஆதரித்தீங்க ஸ்தோத்திரம், வேடனின் கண்ணிக்கு என்னை தப்பு வைத்து காக்க போகிறீங்க ஸ்தோத்திரம், பலவிதமான நன்மைகளை செய்து என்னை பலப்படுத்த போகிறீங்க அக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும்போது எல்லாரும் மனமகிழ்ச்சியோட, ஆண்டவரே இந்த 26ஆம் ஆண்டை காண செய்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை. நல்ல கவனிங்க. மனித வாழ்க்கையில் எதையோ தேடுறோம். நாமளும் பாடுறோம், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை. ஏன்னா மனிதர்களை சொந்தங்களில் உறவுகளை தேடி இன்னைக்கு சோர்ந்து போய் ஐயோ அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000
ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. உன்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. பரிசுத்தை நன்மையினார் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பரிசுத்தை நன்மையினார் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதையில் நெய்யாய் பொழிந்தீரே. எல்லா பாதையும் பெருக்கி நழுந்தீரே. ஆறுதலே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. உன்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே. என் ஒழுங்கை மகத்தினீரே. விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவர். ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஒரு வருஷத்தை குறைவில்லாமல் காத்து வந்தார். அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆறுதலை கொடுத்தார். ஏசாயா 51:12 படி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை தேடின ஒரு மனுஷன் கைவிடப்பட்டான்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேரை கைதட்டி தேடி 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 கடைசியில் ஐயா அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன், அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், எல்லாம் கைவிட்டுட்டான். ஆனால் கர்த்தர் புலம்பல் 3 அழகா 37 படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் சரி. ஆனால் கைவிடாமல் இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? அவரை தேடணும். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் தேடி தேடி அவரை கொண்டு தான் எந்த காரியத்தையும் செய்வான். அதனால தான் அவன் சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்,
உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னால் ஒன்றும் முடியாது. நீர் இல்லாமல் நம்ம அடிக்கடி பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? மைனஸ் ஸ்கேல் அழகா பாடுறோம். நீர் நெல்டி பழ்பேத்து இறைவா உன்னிலை வெல்தி மகிழ்வேது நீர் நெல்டி பழ்பேத்து இறைவா உன்னிலை வெல்தி மகிழ்வேது தேவா. ஓராயிரம் ஆண்டு நான் வாழ்ந்த போதும் 100,000 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரில்லை சொல்லுங்க, நீரில்லை வாழ்வேது இறைவா உன்னிலை வெல்வி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேரையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேரையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, எனக்கு 1000 நாவுகள் போதாதையா. நீரில்லை ஐயா, நீரில்லை ஆழ்வேது இறைவா உன் நிலை வெல்வி மகிழ்வேது தேவா. நீரில்லை ஆழ்வேது இறைவா உன் நிலை வெல்வி மகிழ்வேது தேவா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீங்க தேடுறீங்களா? உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், இந்த தொலைக்காட்சி கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், ஆண்டவரை தேடி பாருங்க. தேடுன ஒருத்தன் கூட என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். 2 கண்ணு போன பின்னாடி, 2 வயசில் போன பின்னாடி அவரை தான் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடுற ஒரு நாள் அவர் கைவிடலை, கைவிட போகிறதும் இல்லை. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இந்த புதிய வருஷத்தை அடியெடுத்து வச்ச ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், இந்த வருஷத்தில் நீதிமொழிகள் 25:25 படி அந்த வசனத்தை நீங்கள் எப்போ டைம் இருக்கோ எடுத்து படித்து பாருங்கள். இங்கே நான் சொல்கிறேன், வாசிக்க சொல்கிறேன். நீதிமொழிகள் 25:25 படி அநேகர் பல செய்திகளை எதிர்பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யுமா? தூரத்திலிருந்து வருகிற நல்ல செய்திகள் வரும். முதல்ல நம்பி பாருங்க. தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து ஆத்மாவுக்கு குளிர்ந்த பன்னீரை சமானமா இருக்குமா. நல்ல வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. தூர தேசத்திலிருந்து படிச்சுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. தூர தேசத்திலிருந்து, நீ எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அது எப்படி இருக்குமா? விடாய்த்து போன, தண்ணி இல்லாமல் தாகத்தில் சோர்ந்து போன உனக்கு தண்ணீர் கிடைத்தது சமமா நல்ல செய்திகள் வரும். நம்பிக்கையோடு காத்துருங்க, ஆண்டவரை தேடுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தினந்தோறும் வரணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா செலவழித்து தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் இந்த வருஷத்தில் எப்போமாவது உங்களுக்கு ஒரு டைம் இருந்தால்
வந்து பாருங்க. எந்தெந்த இடத்துக்கோ பார்க்க போறீங்களே, இவங்க ஒன்றும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்லை, உருப்படியாக நல்ல சட்டை கூட உடுத்திருக்கோமா, கலர் கூட தெரியாதவங்க. இப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மதுரையில் ஒரு ஆலயம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் இருக்குது. ஒரு நாள் கூட நான் வர்றவங்கள சும்மா அனுப்புனதே இல்லை. இவங்களை கூட்டிகிட்டு வர்றது கூட வாரந்தோறும் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா 4000 ரூபா வேனுக்கு 52 வாரமும் எடுத்து தான் கூட்டிகிட்டு வரோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பல காரியத்தில் ஒத்தாசை அனுப்பணும். இந்த வருஷத்தில் எப்படியாவது சகோதரிகளுக்கு, பார்வை இழந்த சகோதரிகள் தங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்க ஆரம்பித்து வைக்கிறோம். இந்த காரியத்தில் கர்த்தர் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்குது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப காரியங்கள் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அவசரமாக இருந்தால் நீங்கள் எப்போ கூப்பிடலாம். நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு ஆசைப்படுறோம், எப்படி பிரதர் வழி? நாங்கள் நேராக வந்தெல்லாம் பார்க்க முடியல. பரவாயில்ல, இதில் 2 ஃபோன் நம்பர் வருதா இல்லையா? இது 2லேயுமே ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். அது மட்டுமல்ல ஐயா, உங்கள் ஜெப காரியங்களையும் தாராளமாக வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம், நேரடியாகவும் சொல்லலாம். நானும் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொருவரையும் அடியெடுத்து வைக்க உதவி செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னபடி, போன வருஷத்தில் இந்த 12 மாதத்துக்குள்ள எத்தனையோ பேர் நாங்கள் இழந்திருக்கலாம், என்னென்னவோ இழந்திருக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த என் தேவன் ஒவ்வொருவருக்கும் இழந்த சமாதானத்தை கொடுங்க, இழந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. இழந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவனுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை புதிதாக இந்த வருஷத்தின் முதல் நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தங்களுக்கு அன்பால் இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு விரும்புகிற காரியங்கள் எல்லாம் 1 ராஜாக்கள் 3:5 நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சாலமோனுக்கு சொன்னவர் கேட்டதெல்லாம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.